ஹாய் ஆல், இன்னைக்கு சில்க்த்ரெட் பேங்கிள்ஸ்ல பேர்ல் பிரேக் பால் எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா கட்டர், பிளையர், ஆல்ரெடி ரேப் பண்ண ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். இது போக பேர்ல் பீட்ஸ் கொஞ்சம், ஸ்டோன் செயின் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசா கேப்ஸ் ஜாஸ்தியா, இன்னொரு ஸ்டோன் செயின்ல ரொம்ப நெருக்கமா கொஞ்சம் சின்னதா எடுத்திருக்கேன். அப்புறம் க்ளூ. ஃபர்ஸ்ட் இந்த பேங்கிள்ல ஒரு பொசிஷன்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பேர்ல் பீட ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைட்லயும் பேர்ல் பீட் ஒட்டிடலாம். அடுத்து இந்த 2 பேர்ல் பீடுக்கும் நடுவுல மிட் பாயிண்ட்ல அகைன் க்ளூ அப்ளை பண்ணி அங்கேயும் பேர்ல் பீட் ஒட்டிடலாம். அடுத்து இந்த 2 இதுக்கும் மிட் பாயிண்ட்ல ஒரு பேர்ல் பீட், இது 2த்துக்கும் நடுவுல ஒரு பேர்ல் பீட். ஸோ எல்லாத்துக்கும் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது 2த்துக்கும் நடுவுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் இந்த 2த்துக்கும் நடுவுல, ஃபைனலா இது 2த்துக்கும் நடுவுல. ஸோ ஒரு சர்க்கிளை 8 பீசஸா நம்ம இப்போ பிரிச்சிருக்கோம். 8 ஈக்குவலா டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா க்ளூ அப்ளை பண்ண இடத்துலயும் இந்த பேர்ல் பீடை ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 பேர்ல் பீட்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப்ஸ்ல எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். அந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம இந்த கோல்டன் பால் செயின் வச்சுதான் ஃபில் பண்ண போறோம். ஸோ 2 பேர்லுக்கு நடுவுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கோல்டன் பால் செயினை அது மேல அப்படியே ஓட்டிட்டு அந்த எக்ஸஸ கட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் த்ரெட் கட்டரை வச்சு அதை கரெக்டா பொசிஷனிங் பண்ணிக்கலாம், லைக் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிற மாதிரி. இப்போ 2 பேர்லுக்கு நடுவுல எவ்வளவு கோல்டு பால்ஸ் தேவைப்படுதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஏறக்குறைய அந்த அளவுக்கு மற்ற செயின் பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பேர்ல்ஸ்க்கு நடுவுலையும் இப்போ நம்ம ஃபில் பண்ண போறோம் இதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லா பேர்ல்ஸ்க்கு நடுவுலையும் பால் செயினை ஒட்டிடலாம். நம்ம ஆல்ரெடி சேம் அளவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி ஓட்டணும் இல்லையா? ஒருவேளை இன்கேஸ் எங்கேயாவது இடத்துல கேப் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம திருப்பி அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி அந்த பால் செயின்ல இருந்து குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம். இந்த க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். இந்த க்ளூ ட்ரை ஆயிடுச்சுன்னா இதோடைய ஃபைனல் அவுட்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோல வேற ஒரு டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.